இந்த மாநில பதவியை வச்சுக்கிட்டு என்னங்க செய்ய முடியுது? ஒன்னத்துக்கே உதவாத பதவி, ஒன்னத்துக்கே உதவாத பதவிக்கு இவ்வளவு ஆயிரக்கணக்கான கோடிகளை கொட்டி தேர்தலை சந்திச்சு வாக்கை பெற்று குடும்பம் குடும்பமா உழைக்கிறீங்களே, ஒன்னத்துக்கு உதவாத பதவிக்கு வர்றதுக்கா? ஒன்னத்துக்கு உதவாத பதவி எதுக்கு விட்டுருங்க? அத ஒரு 5 நாடார் கிடையாது, செட்டியார் கிடையாது, கோனார் கிடையாது, கவுண்டர் கிடையாது, முதலியார் கிடையாது, எவன் ரத்தத்திலும் என் ரத்தம் ஓடுது. அதுதான் தூய தமிழ் ரத்தம். தமிழ் தாயின் முளை மார்பில் குடித்த பாலில் ஊறிய ரத்தம். தேர்வு எழுது, எல்லாத்துக்கும் தேர்வு எழுதுறாங்கல்ல, எழுதுறாங்கல்ல. நாட்டை ஆள்ற பிரதமர் முதல்வரும் எழுதின தேர்வு என்ன? உலக அரசியல், அறிவியல், புவியியல், வரலாறு, இலக்கியம், வா இயற்பியல், வேதியியல் எல்லாம் படிப்போம், உயிரியல் எல்லாம் படிப்போம், இயற்கை பற்றி, சூழிகளை பற்றி எல்லாம் படிப்போம். ஒரு சிலபஸ், ஒரு பாடத்திட்டம். சீமான் வென்று வந்துட்டாங்க எம்எல்ஏ, அவன் கட்சியில நிறைய பேர் வென்று வந்துட்டாங்க. இலவசமா 4 குவார்டர் தரேன். பெரிய கட்சி திராவிட முன்னேற்றம், பெரிய கட்சி அதிமுக, புரட்டி பொறமல் என்பர் ரெண்டையும் அப்படி உரட்டி புரட்டி உருட்டி விடுறேன். தன்னின பகை, தாழ்வு மனப்பான்மை, போர்க்குணமின்மை, அளவு கடந்த திரை கவர்ச்சி, திரை மயக்கம், அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பகையாக மாறிட்டுது. தன்னின பகைனா என்ன? நான் படையாச்சியும் பறையரும் நாங்கள் ஒன்றாக நிற்க முடியல. ஒரே இனத்தின் பிள்ளைகள், தேவேந்திரரும் தேவரும் ஒன்றாக நிற்க முடியவில்லை. தன்னின பகை, சொந்த இரத்த பகை. அதனால ஒற்ற பெரும் கூட்டம், பெரும் தமிழ் சமூகத்தில் பெரும் கூட்டம் ஒற்றுமையாக நின்று இணையாதனால் அதற்கு அரசியல் வலிமை இல்லை, அதிகார வலிமை இல்லை. அப்ப என்ன செய்ய வேண்டியது இருக்கு? எவன் என் உரிமையை பறித்தானோ, எவன் என் மொழியை செய்தானோ, எவன் என் நிலத்தில் வளத்தை அளித்தானோ, எவன் இந்த மண்ணின் மக்களின் உரிமையை எல்லாம் அடமான வைத்தானோ அவன்கிட்ட 2-3 சீட்டுக்கு போய் நான் கைகட்டி நிற்க வேண்டிய தேவை வந்துருது. இப்ப இதெல்லாம் பகை. தமிழ் தேசிய மக்களை பிளந்து பிரிக்கிற சாதி மத உணர்ச்சி தான் தமிழ் பேரினத்தின் பெரிய பகை. முதல்ல அதை கொலை செய்தா, அதை சாட்சி வீழ்த்துற, அதை சாட்சி வீழ்த்து. தம்பி, சாதிக்கு ரத்த வெறி உண்டு, ரத்தத்துக்கு சாதி வெறி கிடையாது. அதனாலதான் தமிழ் நாம் தமிழர் கட்சி குருதி கொடை கொடுக்கும் தமிழர் படை என்று வைத்து பல லட்சக்கணக்கான யூனிட் ரத்தத்தை கொடுத்து வருவதற்கு காரணம், என்னுடைய ரத்தம் உன்னுடைய உடம்பில், உன்னுடைய ரத்தம் என் அப்பனின் உடம்பில், என் தம்பியின் ரத்தம் இன்னொருத்தன் உடம்பில். அங்கே இந்து கிடையாது, இஸ்லாம் கிடையாது, கிறிஸ்தவர் கிடையாது, பறையர் கிடையாது, படையாச்சி கிடையாது, தேவர் கிடையாது, தேவேந்திர கிடையாது, நாடார் கிடையாது, செட்டியார் கிடையாது, கோனார் கிடையாது, கவுண்டர் கிடையாது, முதலியார் கிடையாது, எவன் ரத்தத்திலும் என் ரத்தம் ஓடுது. அதுதான் தூய தமிழ் ரத்தம். தமிழ் தாயின் முளை மார்பில் குடித்த பாலில் ஊறிய ரத்தமடா, அதான்டா என் ரத்தம். அது ஒன்று மட்டும்தான் உன்னையும் எனையும் கட்டி போடும், வலிமைமிக்க ஆற்றலாக மாற்றும். அது இல்லைன்னா நீ செதஞ்சு அழிஞ்சிருவ. உன்னை எளிதா பிரிச்சு பிளந்து அழிச்சிருவான். எல்லாம் உள்வாங்கிக்கணும். ஒவ்வொரு நாளும் அன்னை வந்து இதை பேசிட்டே இருக்க முடியாது. என்னை விட்டு அக்கறையாவும் அன்பாவும் உனக்கு கற்பிக்கவும் ஆளு கிடையாது. அவன் பேச மாட்டான். உன்னை நான் ஏமாத்தி ஓட்டுவாங்க தெரியாதா? சொல்லு. மோடி வந்து பேசலையா? 15 லட்சம் ரூபா உங்க வீட்டு வங்கி கணக்கில் போடுறேன், 2 கோடிக்கு வேலை கொடுக்குறேன். இந்த நாடகம்லாம் நம்ம போட முடியாது. ஏன்னா நான் என் தாய் தந்தை இருக்கு, என் உடன் பிறந்த தம்பி தங்கச்சிகளுக்கு அரசியல் செய்ய வந்திருக்கேன். நான் ஏன் அவனை ஏமாத்தணும்? நான் ஏமாத்தணும்? நீயே பாரு, உனக்கு என்ன இருக்குன்னு சொல்லு. உன் தாய்மொழியை சிதைத்து அழித்தவர்கள் யார்? உன் தாய் நிலத்திலே உன் தாய்மொழியை படிக்க பள்ளி கல்லூரிகளில் வாய்ப்பு தராமல் மறுத்தது யார்? தாய்மொழியை இழந்துவிட்ட இனம் உலக வரலாற்றில் வாழ்ந்ததில்லையே. தாய்மொழியை பாதுகாத்த இனம் கடுகளவு இருந்தாலும் மலையளவு உயர்ந்து வாழ்ந்திருக்கிறது. தாய்மொழியை இழந்து விட்ட இனம் மலையளவே இருந்தாலும் கடுகளவு சிரித்து வீழ்ந்திருக்கிறது. இதான் வரலாற்று உண்மை. முதல்ல நீ யாரு? நீ என்ன மொழி பேசுறியோ அதான் அடையாளம். நீ இப்ப என்ன மொழி பேசுற? தமிழ் எங்க பேசுற? ஒரு நிமிட அளவு நீ தமிழ் பேசிரு பாப்போம்.
பூரா தங்கிலீஷ் பேசுவ. உன்னுடைய மண்ணில் உன்னுடைய விளம்பரம், உன்னுடைய கடை தெருவில் விளம்பர பலகைகளில் உன் தாய்மொழி இருக்குதா? தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் என்ற நிலை இருக்குதா? நிலை இருக்குதா? இந்த நிலையை உருவாக்கினவன் யார்? அவன் தான் உன் இனத்தின் முதல் பகைவன். அவன் தான் முதல் பகைவன். உன் தாய்மொழியை அழிச்சு, உன் வரலாற்றில் இருந்து உன்னை வெளியேற்றி, உன்னை உன் வழிபாட்டில் இருந்து, உன் கோயிலில் இருந்து உன் இறக்கி முன்பு உன் தாய்மொழியில் வழிபடாத நிலையை உருவாக்கி உன்னை வெளியேற்றியவன் அவன். அவன் தான்டா உன் இன பகைவன். அவன் தான பகைவன். கோயிலை கட்டினது நீ, சாரங்கட்டி ஏத்துனது நீ, கற்பக்கிரகம் கட்டினது நீ, கோபுரத்தை கட்டினவன் நீ, சிலையை செதுக்கி கொண்டு உள்ள இறக்குனது நீ. அப்ப எப்படி உனக்கு நீ உள்ள போன தீட்டாகுது? எப்படி தீட்டாகுது? அந்த நிலையை உருவாக்கியது யார்? அவன் தான்டா உன் இன பகைவன். எவ்வளவு பிரச்சனைகள் வச்சிருக்க நீனு? ஒன்னு ரெண்டா? கடலுக்குள் உன்னால் சென்று மீன் பிடிக்க முடியுமா? அந்த உரிமையை பாதுகாத்து வச்சிருக்கியா? வச்சிருக்கியா? அப்ப எதுக்கு இந்த அதிகாரத்தை நிறுவுற? சொல்லு. கேட்டா ஐயா ஸ்டாலின், அவங்க அப்பா ஐயா கருணாநிதி அவர்கள், தம்பி உதயநிதி அவர்கள், அவர்லாம் சொல்றது, இந்த மாநில பதவியை வச்சுக்கிட்டு என்னங்க செய்ய முடியுது? ஒன்னத்துக்கே உதவாத பதவி, ஒன்னத்துக்கே உதவாத பதவிக்கு இவ்வளவு ஆயிரக்கணக்கான கோடிகளை கொட்டி தேர்தலை சந்திச்சு வாக்கை பெற்று குடும்பம் குடும்பமா உழைக்கிறீங்களே, ஒன்னத்துக்கு உதவாத பதவிக்கு வர்றதுக்கா? ஒன்னத்துக்கு உதவாத பதவி எதுக்கு? விட்டுருங்க. அதை ஒரு 5 வருஷம் எங்க கிட்ட கொடுத்துருங்க, நாங்க பாத்துக்கிறோம் மத்ததெல்லாம். ஒன்னத்துக்கு உதவாத பதவி. இதுல இந்தியம் திராவிடம் ரெண்டும் வெவ்வேறு இல்ல, ரெண்டுமே நமக்கு சரி சமமான இனப்பகைவன் தான். தமிழுக்கும் தமிழருக்கும் இனப்பகைவன் தான். தெய்வ திருமகன் நம்ம தாத்தா முத்துராமலிங்கத்தோர் சொல்றால், ஆரியம் திராவிடம் என்பதெல்லாம் வெவ்வேறு அல்ல, ரெண்டும் ஒன்றுதான். ஒரு நாள் கட்டி பிடிச்சு கை குலுக்கி சங்கமிப்பார்கள், பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவர் பேரனா வந்து நாங்கள் தமிழர்கள், 2 பேரும் ஒன்னாயிட்டான் என்னை எதிர்க்கிறது இல்ல. இந்திய உனக்கு என்ன வச்சிருக்கு சொல்லு? இந்த நாடு இருந்ததா உருவானதா சொல்லு? உருவாக்கப்பட்டதா? ஆனால் நீ இந்த நிலப்பரப்பு முழுதும் பரவி வாழ்ந்தவன், தொல்குடி சமூகம், மூத்த குடி நீ. இத அடுத்தவன் பேசினா யோசிக்கலாம் நீ. ஆனால் அம்பேத்கர் சொன்னா கேட்பில்ல? இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள். என்னுடைய மூதாதைகளின் மொழி கூட தமிழ்தான். என் நாடு என்று இந்த நாட்டை சொந்தாங்கொண்டாடிக்கொள்ள இந்த நிலப்பரப்பில் ஒரே ஒரு இனத்திற்குத்தான் உரிமை உண்டு, அது தமிழ் இனத்திற்குத்தான் என்று சொல்லுகிறது. நீ எப்படி எப்படி இந்த ஓரத்துக்கு வந்த? இப்ப இந்தி படிக்கும் போது நீ அதை கேட்டுக்கிட்டு இருக்க? ஏன் மூத்த இனம் நான் தான், நான் தான். பிரதமரே சொல்றாரு, இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம். அறியலாம். உலகின் மூத்த மொழி முதல் மொழி தமிழ் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. சரிதான், நாங்க சொல்றத நீங்க பேசுறீங்க. ஆனால் அந்த மூத்த மொழிக்கு, முதன்மை மொழிக்கு நீங்கள் கொடுத்த மதிப்பு என்ன, அங்கீகாரம் என்ன? புதிதாக கட்டிய பாராளுமன்ற கட்டடத்தின் வாசலிலே சமஸ்கிருதத்தில் கல்வெட்டு, இங்கிலீஷ்ல கல்வெட்டு, இந்தியில் கல்வெட்டு. ஏன் என் தாய்மொழியில வைக்கல? இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்தே அறியலாம்னா அதை அங்க எழுதி வைக்கலாம்ல. என் தாயை மதிக்காத வீட்டுல எனக்கு என்னடா வேலை? எனக்கு என்ன வேலை? கல்வி மானுட உரிமை, அதுலேயும் மாநிலங்களின் உரிமை. அந்த மாநில உரிமை பறிச்சுட்டு போனவன் அவன் இனத்தின் பகைவன். உயிரை காக்கும் மருத்துவத்தையும் அறிவை காக்கும் அறிவை கொடுக்கும் கல்வியையும் வியாபாரமாக்கியவன் அவன். அவன் மானுட குலத்தின் பகைவன், என் இனத்தின் பகைவன் மட்டுமல்ல. உலக உயிர்களின் உயிருடைமையா இருக்கிற நீரை உறிஞ்சி விற்க அனுமதித்தவன் அவன். அவன் மானுட உலக உயிர்களின் துரோகி, பகைவன். என் இனத்திற்கு மட்டுமில்ல. நீ என்ன எனக்கு வச்சிருக்க சொல்லு? எப்படிப்பட்ட பகையர்? கொத்து கொத்தாக நம்ம இன மக்களை கொன்று குவித்தார்கள் ஈழத்திலே. அதை தடுக்காமல் அற்ப பதவிக்காக, இந்த பதவியை இழந்தா மறுபடி பதவியை தமிழ் மக்கள் தர மாட்டாங்களா? ஐயா ஸ்டாலினுக்கு தமிழ் மக்கள் வாக்கு செலுத்தி பதவியை கொடுக்கலையா? அப்ப அந்த பதவியை இழந்து அந்த போரை நிறுத்துவதற்கு ஒரு அழுத்தம் கொடுக்காம வேடிக்கை பார்த்த உளவியல் இருக்குல்ல, அது நம்ம இன பகைவன் அவன். உலகத்தில் என் தம்பி பாலச்சந்திரனை கைது பண்ணி வச்சுட்டு அந்த தகவல் தமிழ்நாடு உளவுத்துறைக்கு சொல்லப்பட்டதா இல்லையா?
தமிழ்நாட்டை ஆண்ட தலைவர் பெருமக்களுக்கு சொல்லப்பட்டதா இல்லையா? இந்திய நாட்டில் அன்னைக்கு அமைச்சர் பெரிய பெரிய தலைவர்களாக இருந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்களுக்கு சொல்லப்பட்டதா இல்லையா? சொல்லப்பட்டது. ஆனால் பிரபாகரன் குடும்பத்தில் ஒருவர் கூட உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொன்னது யாவனோ அவன் தான் என் இனத்தின் பெரும்பகைவன். இப்ப நான் சாவது நானா இருந்தா நீ சகித்துக்கிருவ, சிந்துறது என் ரத்தம்னா நீ ரசிப்ப ருசிப்ப, அழுகிறது எங்க ஆத்தால் அப்பன் ஓலம் மரணம் ஒப்பாரினா நீ அதை ரசிப்ப, இசை போல கேட்டு ரசிப்ப. ரசிப்பில்ல? ஒரு நாள் இந்த நிலமும் அதிகாரம் எனக்கு கைவர பெறும்போது நீ இந்த ஆட்டத்தை காட்டு, நான் பாக்குறேன். நீ காட்டு பாக்குறேன். நீ காவிரியில் தண்ணி தரமாட்டேன் என்று சொல்லுகிறவன் மட்டுமல்ல என் இனப்பகைவன், தண்ணியை வாங்கி தர எந்த முயற்சியும் எடுக்காதவனும் என் இனப்பகைவன் தான். என் இனத்தை கொன்னவனை கூட்டிட்டு வர்றது, கச்சத்தீவை எடுத்து கொடுத்தவரை கூட்டிட்டு வர்றது, மீத்தேன் ஈத்தேன் என் நிலத்தின் வளத்தை எல்லாம் நாசம் பண்றவங்களை கூட்டிட்டு வர்றது, காவிரியில தண்ணி தரனால அவனை கூட்டணி வச்சு கூட்டிட்டு வர்றது. ஆனாலும் நான் மானம் கட்ட அவனுக்கு ஓட்ட போட்டுறணும். உண்மையிலே சோர்ல உப்பு போட்டு தின்னா இந்த வாட்டி நீ ஒரு சொட்டு தண்ணி இல்லையடா, உனக்கு ஒரு ஓட்டு இல்லையடான்னு நீ நிரூபிச்சு காட்டணும். சும்மா எது கட்டாலும் சரி நான் போட்டுருவேன். அப்படின்னா நீ என்ன மனித கணக்கிலே வர்றமா இல்லையா? நம்ம தன்மானத்திற்காக உயிரை விட்ட ஒரு இனத்தின் கூட்டணி. அந்த பதாகையில் இருக்கிறவங்கள யார் நினைச்ச நீ? உன் வீர பெரும்பாட்டனின் வரலாறு ஒரு தடவை திரும்பி பாரு. வெள்ளக்காரனுடைய ராணுவத்தை எதிர்த்து சண்டை போடும்போது இவன்கிட்ட இருந்தது வெறும் வாளும் வேலும் தான். ஆனால் அவன் துப்பாக்கி வச்சிருந்தான், பீரங்கி வச்சிருந்தான். போர்க்களத்துக்கு போனால் சாவோம் சாவோம். ஏன்னா தூர இருந்து சுற்றுவான், குறிபாத்து சுற்றுவான். பீரங்கி வச்சு தூர இருந்து சுட்டு விட்டுருவான், குண்டத்துக்கு வீசிடுவான். ஆனால் செத்து போவோம் சண்டைக்கு போனால். அப்புறம் எப்படி சண்டைக்கு போனான்? ஏன்? மான தமிழ் மக்களுக்கு மரணத்தை விட மானமே பெரிது என்பதாலே போனான். சரணடைந்து நாம் வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானதுன்னு போனான். அடிமை வாழ்விலும் உரிமை சாவு மேலானது. அது ரொம்ப முக்கியம். உடன் பிறந்தார்களே, ரொம்ப முக்கியம். ஓட்டு, ஒவ்வொரு ஓட்டும் இந்த அநீதிக்கு, அக்கிரமத்திற்கு, இந்த கொடுமைக்கு எதிராக வைக்கிற வேட்டாக இருக்கணும். நீ தூக்குற வாக்கு என்பது இதற்கு எதிரான ஒரு துவக்கா இருக்கணும், துப்பாக்கியா இருக்கணும். சும்மா 1000-500க்கு வித்துவிட்டு ஓட்ட போட்டு சுத்தாத. உனக்கு விதிக்கப்பட்ட மாதிரி தான் எனக்கு, நீ பிறந்த மாதிரி தான் நானும் பிறந்திருக்கேன். எல்லாத்தையும் விட்டு நான் மட்டும் முச்சம் இல்லை, உனக்காக கத்தனை மணியா இருக்கு. உன் கூட பிறந்துட்டேன், முன்னாடி பிறந்துட்டேன், விட்டுட்டு போக முடியல. எனக்கு முன்னாடி கத்தனவன்லாம் இல்லை. அதான் சொல்றாங்கல்ல, கடைசியா ஒரு வாய்ப்பு இருக்கு. நம்மளுடைய கட்சி, நம்மளுடைய அதிகாரம் அதை கைப்பற்றணும்டா, தமிழ் தேசிய மக்களுக்கு என்று பாதுகாப்பு. அதுதான் இந்த வாய்ப்பு. அதை புரிந்து கொண்டு என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள், என் உடன் பிறந்தார்கள், இது இந்த அரசியலை நீங்க பார்க்கணும். எல்லா உரிமைகளும் பெருச்சு. கடைசியா நீ மருத்துவம் படிக்க முடியுமா? ஒடுக்கப்பட்டவன், பழங்குடி மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் மருத்துவம் படிக்க முடியுமா? படிக்க முடியுமா? அந்த உரிமை இருக்கா? அவனுக்கு உரிமை இருக்கா? படிக்க முடியாது. அவன் வச்சிருக்க அமைப்பு முறையை பாரு. இந்த நீட்ல எழுதி நான் தேர்ச்சி பெற்று வந்தால், நான் கேட்கறத நல்லா உள்வாங்கிக்கணும். ஒவ்வொரு தம்பியும் நாளைக்கு நீ உன்னைய கேள்வி கேட்கும்போது பதில் சொல்ல தெரியணும். நான் நீட்டில் தேர்ச்சி பெற்று வந்தால் பாடத்தை நடத்த போகிற பேராசிரியர் பெருமக்கள் யார் என்றால் அதே பழைய மருத்துவர்கள் தான். நான் படிக்க போகிற பாடத்திட்டம் என்ன? அதே பழைய பாடமுறை தான். அப்படிங்கும்போது என்ன தரமான மருத்துவர் எப்படி உருவாவான்? இந்தியாவில் தரமான மருத்துவரை உருவாக்கி தருவதற்கு அமெரிக்காவில் இருக்கிற ப்ரோமெட்ரிக்ங்கிற தனியார் நிறுவனத்துக்கு ஏன் ஒப்பந்தம் கொடுத்த? ஒரு தேர்வை கூட நடத்த முடியல. தேர்வு கூட உன்னால் நடத்த முடியல. இல்ல, அது அமெரிக்காவுக்கு ஒரு தனியார் நிறுவனத்துக்கு எதற்காக ஒப்பந்தம் கொடுத்த? இந்திய நாட்டில் தரமான மருத்துவர்களை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று அவன் எங்க ஊர் மாரியாத்தா கோயில வேண்டிட்டான்னா எதுக்கு அவனுக்கு ஒப்பந்தம் கொடுத்த? எத்தனை கேள்வி இருக்கு பாரு. 1200க்கு 1199 மதிப்பெண் வாங்குகிற நான் தகுதியான மாணவன் இல்லை. ஆனால் அதே 12வது பிளஸ் 2ல 800-750 மார்க் வாங்கி பார்டர்ல பாஸ் பண்றான்ல, அந்த கட்டத்துல, கடைசி கட்டத்துல அவன் நீட்ல தேர்ச்சி பெற்றான்னா தகுதியான மாணவன்.
இது எப்படி? இது எந்த மாதிரி தரமான மருத்துவர்கள் உருவாக்கும்? எங்கள் பிள்ளைகள் மருத்துவம் படிக்கிற கனவையே நீ தீ வச்சு கொளுத்திட்ட, நாசம் பண்ணிட்ட. இப்ப இந்த மகன் முதலமைச்சர் ஆயிட்டேன், நீட்டு அங்கிட்டு கொண்டு நீட்டுன்ட்டு போயிடுவேன். போயா, அதுல வேற எங்கேயாவது பண்ணுவேன். கல்லூரி என்னது, காசு என்னது, படிப்பு என் பிள்ளைகளுக்கு. சரி, பிளஸ் டூல மதிப்பில்லை இல்ல, பிளஸ் ஒன் பிளஸ் டூ தூக்கிடு, நேரடியா நீட்டு கோச்சிங் போயிரு. சரியா? அப்புறம் சரி, எல்லாத்துக்கும் தேர்வு எழுத சொல்றீல. மருத்துவம் படிக்கணுமா தேர்வு எழுது, நீதிபதி ஆகணுமா தேர்வு எழுது, IAS ஆகணுமா தேர்வு எழுது, IPS போலீஸ் அதிகாரிமா தேர்வு எழுது, வேற என்ன ஆகணும்? எல்லாம் கலெக்டர் ஆகணுமா தேர்வு எழுது. எல்லாத்துக்கும் தேர்வு எழுதுறாங்கல்ல, எழுதுறாங்கல்ல. நாட்டை ஆள்ற பிரதமர் முதல்வரும் எழுதின தேர்வு என்ன? என்ன தேர்வு இருக்கு? என்ன தேர்வு இருக்கு? உலக அரசியல், அறிவியல், புவியியல், வரலாறு, இலக்கியம், வா இயற்பியல், வேதியியல் எல்லாம் படிப்போம், உயிரியல் எல்லாம் படிப்போம், இயற்கை பற்றி, சூழிகளை பற்றி எல்லாம் படிப்போம். ஒரு சிலபஸ், ஒரு பாடத்திட்டம். சீமான் வென்று வந்துட்டாங்க, MLA. அவன் கட்சியில நிறைய பேர் வென்று வந்துட்டாங்க. பரிச்சடா, இந்த பாடத்தை படிச்சு பரிச்சை. அதிக மதிப்பெண் எவன் பெறானோ அவன் முதலமைச்சர், அதிக மதிப்பெண் யார் பெறாரோ அவர் பிரதமர். நீ ஒண்ணு எழுத மாட்ட, எங்களை உட்காந்துக்கிட்டு நீட் எழுது, அப்புறம் எக்ஸிட் எழுது, அப்புறம் அதை எழுது. நீ என்ன கொடுமையா இருக்கு, கொடுமையா இருக்கு, என்ன கொடுமையா இருக்கு. அந்த அம்மா கேக்குது, மகுவா மைத்திரி கேக்குது, நாட்டு மக்கள்கிட்ட குடியுரிமை சான்றிதழ் அப்புறம் கேளுங்க, முதல்ல நீங்க MA படிச்சங்கிறீங்களா, அதுக்கு சான்றிதழை காட்டுங்குது மோடிய. அது கேக்குது. அப்ப நம்ம ஆள் இந்த பாருங்க சார், சார் பிரைம் மினிஸ்டர் சார், உங்ககிட்ட தான் அந்த அம்மா பேசிட்டு இருக்கு. ஐயோ ஐயோ, இல்ல நமக்கு நேரம் சரியில்லையா, இல்ல அவங்களுக்கு நேரம் சரியில்லையா, என்னன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அதாவது ஒரு ரெண்டு பிரச்சனைனா ஏதாவது சொல்லி அழலாம், ஐயா இது பிரச்சனை, எல்லாமே பிரச்சனைனா என்ன பண்றது? என்னை கேட்கிறாங்க, சீமான் எது கொண்டு வந்தாலும் எதிர்க்கிறீங்களேன்னு. நாங்க எதிர்க்கிற மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வந்தீங்கன்னா நாங்க என்ன செய்யறது? என்ன செஞ்சா எதிர்க்காம இருப்பீங்க? பதவி விலக சொல்லுங்க, நான் எதிர்த்தேன்னா கேளுங்க. ஐயோ ஐயோ ஐயோ, இந்த கொடுமையெல்லாம் நீங்க உலகத்துல எங்கேயுமே பார்க்க மாட்டீங்க. பாருங்க, ஒரு தேசிய இனம் வந்து இவ்வளவு பெரிய இனம், காவிரியில எனக்கு நதிநீர் உரிமை, அந்த உரிமை இருக்குதா இல்லையாங்கிற கேள்வியே வருது பாருங்க. இப்ப நீ கொஞ்ச நாளா மறந்துடுவ, காவிரி காவிரி ஏதோ வயசான பொம்பளை இருக்குடா, அது பேர் போல இருக்கும் போயிடுவேன். கச்சத்தீவு எல்லாம் மறந்துட்டான். கச்சத்தீவு என்ன பேசுறான் சீமான், இப்போது கச்சத்தீவு காவிரி எல்லாம் பேசுகிறாரே, அது இந்த தேர்தலில் பிரதிபலிக்குமா, அது ஓட்டாக மாறுமா, அது தேர்தலில் அது ஒரு பிரச்சனையா மாறுமா? பிரச்சனையா மாறுது இல்ல, நான் பிரச்சனையா உருவாக்குவேன். அது தாக்கத்தை ஏற்படுத்துது இல்லை, நான் தாக்கத்தை ஏற்படுத்துவேன். அதனால என்ன என்ன நடக்குது, என்ன இழப்பு எல்லாம் நான் காட்டுவேன், எடுத்து காட்டுவேன். உனக்கு இலவசமா 4 குவார்ட்டு தரேன். சரியாயோ? சரியா? அவர் அது பெருந்தலைவர் காமராஜர் இப்படி பேசிட்டே இருந்துக்கிறாரு. ஒருத்தர் கூட பேசிட்டு வந்திருக்கான். இந்த கூட சொல்லுங்க, உட்கார, சும்மா விடுந்தேன், அவனா பேசுறேன், உள்ள இருக்க கருணாநிதி பேசுறாருங்கிறேன். இப்ப ஐயா உள்ள இருக்கிற ஐயா ஸ்டாலின் பேசுறாரு. இவ்வளவு நேரம் என்ன பண்றேன்னு பேசிட்டு இருக்கேன், வந்தா என்ன பண்ணுவீங்க? அத MR ராதாட்ட நீங்க முதலமைச்சரானா என்ன பண்ணுவீங்கன்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு. வந்தவொடனே உன்ன மாதிரி கேள்வி வைக்கிறால முதல்ல கொலை பண்ணுவேன்றாரு, தூக்குல போடுவேன்றாரு. இவ்வளவு தூரம் கத்திக்கிட்டு இருக்க ஒருத்தர் வந்து ஏதோ ஒண்ணு அவருக்கு பிரச்சனை. தமிழ் தேசிய மக்கள், தமிழின மக்கள் ஒன்றுபடும் போதுதான் அவர்களுக்கு அரசியல் வலிமை வரும். அரசியல் வலிமை வரும்போதுதான் அதிகார வலிமை வரும். அதிகார வலிமை வந்தால்தான் இந்த அடிப்படை சிக்கல்கள் தீர்க்கப்படும், இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். இல்லைன்னா தினம் நம்ம புலம்பிக்கிட்டு தண்ணி வரல, ரேஷன்ல அரிசி வரல, அப்ப மண்ணெண்ணெய் இல்ல,
அப்புறம் அரிசி விலை ஏறி போச்சு, பருப்பு விலை ஏறி போச்சு, எண்ணெய் விலை ஏறி போச்சு, பெட்ரோல் விலை ஏறி போச்சு, டீசல் விலை ஏறி போச்சு. இதே பேசிட்டு தெரிய வேண்டியதான் நீ. ஆயிரம் இல்லையா? இப்பதான் அச்சடிப்பாங்க, கொண்டு வந்து தருவாங்க. இப்ப தரலன்னா என்ன, தேர்தல் வரும்போது தந்துருவாங்க, வாங்கிக்க. அந்த மாதிரி அன்பிற்குரிய சொந்தங்கள், அருமை உடன் பிறந்தார்கள், ஒரு ரெண்டு சிக்கல்கள் இல்லை. நம்மளை சுற்றி எல்லா உரிமையும் இழந்து நிற்கிறோம். பெரும் பகை என்பது சரி செய்ய முடியக்கூடிய பகையைத்தான் நான் சொல்றேன். இப்ப மொழியை பாதுகாப்பது, கலை இலக்கிய பண்பாட்டை மீட்டெடுப்பது, நமது வரலாற்றை மீள் உருவாக்கம் செய்வது, இதெல்லாம் எளிது. நம்முடைய தொண்டு தொட்ட வேளாண்மையை மீட்டெடுப்பது அதெல்லாம் எளிது. நீரை உறிஞ்சி வித்தால் நீர்வள பெருக்கத்தை உண்டு பண்ணி நீரை தேக்கி வச்சு பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போகலாம். ஆனா மரங்களை வெட்டி வித்துட்டா கூட மரங்களை நட்டு வச்சுட்டு போயிடலாம். இதெல்லாம் சரி செய்யக்கூடிய பிரச்சனை. ஆனால் பெரும் பகை என்பது இந்த மலையை நம்மால் நீ ஒரு காலத்தில் உருவாக்க முடியாது. இந்த நிலத்தின் வளத்தை எவன் அளிக்கிறானோ அவன்தான் நம் இனத்தின் பெரும் பகைவன், மானுட பகைவன், உலக உயிர்களின் பகைவன். நீ துரோகிங்கிறவன் யாருன்ற தலைவர் என்ன சொல்றாரு? எதிரியை விட்டுவை, நண்பனை அந்த துரோகியை சுட்டுவைங்கிறார். எதிரியை விடவும் துரோகி தான் ஆபத்தானவன். இன்றைய துரோகி நேற்றைய நண்பன், நாளைய துரோகி இன்றைய நண்பன். எதிரி எப்பவும் உன் பலத்தையே கவனிப்பான், துரோகி எப்பவும் பக்கத்திலிருந்து உன் பலவீனத்தையே கவனிப்பான். ரொம்ப கவனமா இருந்த கையாளனவனை வீழ்த்திடுவான். உன் பரம்பரை வீழ்ந்திருக்கிறது என் உடன் பிறந்தார்களே. களத்திலே, நிலத்திலே, போர்க்களத்திலே வீரர்களால், எதிரிகளால் வீழ்த்தப்பட்டது இல்லை. உடன் பிறந்த ரத்த துரோகங்களாலேயே நம் முன்னவர்கள் களத்திலே வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள். எல்லாருக்கும் வரலாறு தான். பண்டார வன்னியன்னா கூட பிறந்த ரத்தம் ஒண்ணு இருக்கு, நம்ம உடன் பிறந்த ரத்த துரோகம் காக்கை வன்னியே. தீரன் சின்னமலையா, அங்க ஒரு சமயக்காரன், எல்லாம் பாட்டி வேலுநாச்சியாரா அங்க, மருது பாண்டியாரா அங்க, எல்லா இடங்களிலும் நம் உடன் பிறந்த ரத்த துரோகங்களாலே வீழ்த்தப்பட்டோம். கடைசிக்கு நம்முடைய தலைவருக்கும் உடன் பிறந்த ரத்த துரோகத்தாலேயே நம்முடைய களம் வீழ்த்தப்பட்டது. அதுல இருந்து என்ன கவனிக்கணும்? இன்ன ஒரு தலைவன், இன்ன ஒரு பிரபாகரன் இந்த இனத்தில் பிறக்காது கூட போகலாம். ஆனால் இன்ன ஒரு கருணாவும் கருணாநிதியும் இந்த இனத்தில் பிறந்துடக்கூடாது. அதை கவனமா வச்சுக்கணும். துரோகிகளை ஒழிக்கணும். மானங்கட்டு போய் திருப்பி ஓட்ட போட்டு அவர்களுக்கே பதவியை கொடுத்து 60 வருஷம் ஆண்டுட்டு நம்ம அம்மாவை 1000 ரூபாய்க்கு கையேந்து வச்சதை நீ பெருமைன்னு வச்சுக்கிற. நீ என்ன பிச்சைக்கார பயலா? நீ இந்த காசை எங்க இருந்து எடுத்தாங்க கேட்க மாட்டியா? சொல்லு. உலகத்துக்கு சோறு போட்ட நீ, சோறு வடிச்ச தண்ணி ஆறா ஓடியதுங்க. அப்படி இருந்த நீ 1000 ரூபாய் கையேந்து, 1000 ரூபாய் மாசம், 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு 30 ரூபாய். 30 ரூபாய் நம்ம அக்காவால, தங்கச்சியால, அம்மாவால சம்பாதிச்சுக்க முடியாதா? 30 ரூபாய், 30 ரூபாய் கொடுமை. கொடுமை. இதுல இலவசம் எதுக்கு கொடுக்குற எனக்கு? நான் கேட்டனா? நீ இலவசமா பஸ் டிக்கெட் தர்ற, பஸ் பாஸ் தர்ற மாணவர்களுக்கு தராத. கல்வி அங்க தரமா கொடு, அங்க தரமா கொடு, சரியா கொடு, சமமா கொடு. நான் பஸ் பாஸ் நான் எடுத்துக்கிறேன், நான் பஸ் டிக்கெட் எடுத்துக்கிறேன். நீ அங்க 10 லட்சம் கட்டி படிக்க வேண்டிய நிலைமைக்கு கல்வியை வியாபாரமாக்கிட்டு இந்த பஸ் காசுக்கு அது இலவசம் அப்படின்னா, பெண்களுக்கு இலவச பஸ் பாஸ், பஸ்ஸா ஓட்டுங்க. பஸ்ஸா இருக்கா? பஸ்ல போகும்போது எங்க அம்மா அக்கால கொடையை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க, மழையில் ஒழுகுது. அங்க போயிட்டு இருக்கும்போது அந்த ஃபுட்போர்டுக்குள்ள அதுல இருந்து ஓட்டையில இருந்து ஒரு தங்கச்சி கீழே விழுந்துருச்சு. மாணவி பின்வில் ஏறி செத்து போச்சு. இங்க பேசிக்கிறாங்க. பின்னாடி இருக்கிற அந்த தகரங்களை கலந்து வந்துடக்கூடாதுன்னு கயிறை போட்டு முன்னு இழுத்து கட்டிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். நீ சிரிப்பா இருக்கா நான் சொல்றதெல்லாம்? இருக்கா இல்லையா பாரு. வலையொலியில ஒரு ஓட்டுநர் சீட் பெல்ட் போடாம ஒரு ஸ்டூல்ல உட்காந்து ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. சீட் பெல்ட் போடவும்னு ஒருத்தன் கீழே எழுதியிருக்கான். முதல்ல அவருக்கு சீட்டை கூட அப்புறம் பெல்ட் போடுவாருன்னு எழுதியிருக்கான் ஒருத்தன். இது ஒரு கொடுமை. அதனால அருமை உடன் பிறந்தார்கள், என் உயிருக்கு நீ என் சொந்தங்கள், இந்த தேர்தலையாவது நீங்க விழிப்புணர்வோடு அணுகணும் நான் நினைக்கிறேன்.
நீங்க ஒவ்வொரு முறையும் இந்த இனிப்பான பசப்பான வார்த்தைகளை நம்பி ஏமாறாதீங்க. வாயில தேனை ஊற்றினால் நீங்க உங்களுக்கு பயன் இருக்கு, காதுல தேனை ஊற்றினால் என்ன பயன் இருக்கு? இவர்கள் காதிலேயே தேனை ஊற்றுவார்கள். உங்களுக்கு நாங்கள் வந்தால் நாங்கள் வந்தால் நாங்கள் வந்தால். சரி, மிக்சி வாங்கினேன். இன்னைக்கு அம்மா வந்து இவங்க கொடுத்த மிக்சியில தான் மாவு அரைக்குதா? 6 மாசத்துல பழுதாயிரும். அதை பழுது நீக்க அம்மாட்ட காசு இருக்கா? சரி, 1000 ரூபாய் வாங்கிட்ட. தண்ணி எத்தனை லிட்டர் கேன் வாங்குற ஒரு நாளைக்கு? 10. 10 கேன் வாங்குற, அதுவே 30 ரூபா ஒரு கேனு. அங்கே எவ்வளவு ஆயிருது? ஒரு நாளைக்கு 300 ரூபாய் ஆயிருது. அப்புறம் நான் என்ன சொல்றேன், தண்ணீரையே சுத்திகரிச்சு தூய்மையாக தண்ணீரை எனக்கு கொடுத்துரு. 1000 ரூபாய் மகராசா நீயே வச்சுக்க, நீயே வச்சுக்க. சரி, மின்சார கட்டணம் என்கிட்ட எவ்வளவு வாங்குறீங்க? சொத்து வரி எவ்வளவு? ஜிஎஸ்டி, தொட்டதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி. இந்த கர்மத்தை கண்டுபிடிச்சேன் அவன். ஒரு மாடு, ஒரு மாடு இல்ல கொண்டு வந்தது காங்கிரஸ். இந்த நீட்டு, இந்த ஜிஎஸ்டி, சிஏஏ, என்ஐஏ எல்லாத்தையும் கொண்டு வந்தது காங்கிரஸ். அவங்க பெத்து பேர் வச்சாங்க. இவர் நல்லா ஹார்லிக்ஸ், போர்ன்விட்டா எல்லாம் கொடுத்து வளர்க்கிறார். அவ்வளவுதான். இந்த ஜிஎஸ்டிங்கிற கணக்கு நீ பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். நீ பசுமாடு இருக்குன்னு வச்சுக்க, அதுக்கு நீ தண்ணி வைக்கணும், தவிடு வைக்கணும், புண்ணாக்கு வைக்கணும், பருத்தி கொட்டை போடணும், வைக்கோல் போடணும், அப்புறம் தான் நீ பாலை கறக்கணும். நீ எதையுமே கொடுக்காம பாலை மட்டும் கறந்துக்கிட்டு வச்சுக்க, மாடு செத்து போகும். அப்படி எனக்கு எதுவுமே தராம வரி 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 வரின்னு உங்க அண்ணன் வந்துட்டேன்னு வச்சுக்க, அப்படி ஓரமா உட்காந்து சொரின்ட்டு போயிடும். வரி அது போடாங்க. உனக்கு எதுக்கு காசு? டோல்கேட், தமிழ்ல சுங்கச்சாவடி. ஏன்? காசு கொடு காசு கொடு காசு கொடுன்னு சாவடிப்பான், அதனால சுங்கச்சாவடி. வாக்குச்சாவடி, நீ அதுக்கு பேரு வாக்க வாங்கி வாங்கி நம்மளை சாகடிப்பான், அதான் வாக்குச்சாவடி. நீங்க இந்த கடைக்கு போ, மளிகை கடைக்கு விலைவாசி அப்படின்னு போட்டிருக்கோம். ஏன் அது விலைவாசி? விலைப்பட்டியல்ல விலைவாசி, விலைய வாசி வாங்க முடியாது, போயிரு. ஏன்னா அரிசிக்கு வரி, உப்புக்கு வரி, ஊறுகாய்க்கு வரி, பாலுக்கு வரி, எண்ணெய்க்கு வரி. நீ வீடெல்லாம் கட்ட முடியாது ராஜா, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ராஜா. வீடெல்லாம் கட்ட முடியாது. ஏன் முடியாது? கம்பிக்கு வரி, செங்கலுக்கு வரி, சிமெண்ட்டுக்கு வரி, சுண்ணாம்புக்கு வரி, அப்புறம் எரிவாயு இணைப்புக்கு, மின்கட்டண இணைப்புக்கு, தண்ணீர் குடிநீர் இணைப்புக்கு எல்லா வரியும் கட்ட முடியுமே ஒழிய ஒன்னால கோழி கூடு கூட கட்ட முடியாது, கக்கூஸ் கூட கட்ட முடியாது. 10 ரூபா ஒரு செங்கல் பாருங்க, 10 ரூபா ஒரு செங்கல். ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு, இதை சரி செய்யணும். சரி செய்யணும்னா அதுக்கு இது ஏன் வேலைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது பெரிய ஏமாற்று. இது ஏன் வேலையும் இல்லை, ஓ வேலையும் இல்லை, நம்ம ஒவ்வொருத்தருடைய வேலை, நம்ம ஒவ்வொருத்தருடைய வேலை. இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு மகனுக்கும் கையளிக்கப்பட்ட கால கடமை வரலாற்று பெரும்பணி. வரலாற்று பெரும்பணி. சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த வரலாற்றின் பேரழைப்பிலிருந்து பெரும் பணியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகி நீக்க முடியாது என்கிறார் நம்முயிர் தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள். நல்லா கவனிச்சுக்க. சுத்தி பகை என்ன செய்யலான்னு யோசி. அதுக்கு நம்முடைய புரட்சி பாவலன் பாவேந்தன் பாரதிதாசன் பாடுறான், நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய். குறுக்கில் முளைத்திட்ட அந்த அயலார் ஆட்சி கூண்டோட போயிற்று கொட்டடா முரசம்ங்கிறான். நறுமலர் சோலையில் நரி புகவிட மாட்டோம், நாம் தமிழர் என்று முரசறைவாய். வெறிகொண்டு புகும் இந்த அயலார் ஆட்சி வேறற்று போயிட்டு கொட்டடா முரசம்ங்கிறான். எனவே என் அன்பு தம்பி தங்கிகள், அருமை உடன் பிறந்தார்கள், இதே எழுச்சியும் புரட்சியுமாக எழுந்து நின்று விடுங்கள். 24ம் 26ம் நாம் தமிழர் கட்சியின் களம் காலம். இது நமது நிலம், நமது உரிமை. கவனத்தில் வைத்துக் கொண்டு கவனமாக களப்பணியாற்றுங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், மதிப்புமிக்க உங்க வாக்கை விவசாய சின்னத்திற்கு செலுத்தி எங்களை வெற்றி பெற செய்யுங்கள், வலிமைப்படுத்துங்கள். அதை விட்டால் வேற வாய்ப்பே கிடையாது.
எனவே என் அன்பு உடன் பிறந்தார்களே, நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை நமது வெற்றி அதை சொல்லும். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.